பழைய சோறு ப்ரோ. வீட்டில் அவ்வளோ சோரம் மிச்சம் ப்ரோ. அதான் சரி அப்படியே கோழி வைப்புன்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். கூடு துறக்கையும் ஒரு 9:45 லிட்டர் ஆகிட்டு இன்னைக்கு. இதங்கானா சரி இன்னும் 2 பானையில் சோறு இருக்குது ப்ரோ, பழைய சோறு. ப்ரோ இது ப்ரோ மறக்காமல் புதுசாக யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. இப்போ இன்னும் வேறு வேலைக்கு போலியா? எங்கள் ஊரில் வந்து விசாங்கம் கோயிலில் ஓரியில் விசாங்கம் ப்ரோ. அதான் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். கையில் பட்ஜெட் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி இருந்தாலும் கோழியில் இறைய வச்சுட்டு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ. பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ. இப்போ எப்படியும் கோழி கூட திறந்து விடியும் ப்ரோ. முதல் நம்ம வாத்து கூட திறப்போம். பாருங்க பையன் எப்படி இருக்கு. அப்படியே கோழி கூட திறந்துட்டு வேற அடக்கோழி கூட்டில் இல்லை ப்ரோ. என்னைக்கு மேலோடி போகும், இன்னைக்கு கீழோடி போகும். ஒரு கோழி அறிவு. அறிவு இல்லை ப்ரோ. கொஞ்சம் கொஞ்சம் கோழி இருக்கும். எனக்கு தான் அறிவு இல்லை நினச்சேன். அந்த கோழிகளுக்கு அறிவு இல்லை ப்ரோ. என்ன பண்ணதுக்கு? வெயில் வேற அடிக்கும் ப்ரோ. ஏற்கனவே கேமரா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதில் வேறு வெயில் வேறு அடிச்சுன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ. சேவலுக்கு பாருங்க ப்ரோ. இதுதான் செஞ்சாவல். இது போய் என்ன 2 பானையில் பழைய சோறே இருக்கு ப்ரோ. வீட்டில் வேறு கரண்ட் இல்லை. வீட்டில் என் பானையில் சோறு இருக்குது. அதே நீ தட்டிக்கிட்டு முன்னாடி வெளியே போகிறேன் ப்ரோ. ஃப்ரெண்டு வந்து டிராக்டர் வந்து ட்ரெய்லர் வாங்க போகணுன்னு சொன்னான். கரண்ட் வேறு இல்லை ப்ரோ. பாருங்கள் ப்ரோ. இந்த பானையிலையும் பழைய சோறு, இந்த பானையிலையும் பழைய சோறு. இந்த பானை பழைய சோறை கொண்டு பாடிக்கு தட்டி வச்சுருவோம் ப்ரோ. யாருமே போயிட்டு வரைய கொஞ்சம் லேட் ஆகிடும் ப்ரோ. லேட் ஆகிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கோழியெல்லாம் பாவம் பச்சையாக இருக்கும். வீட்டில் வேறு ரேஸ் அரிசி தீர்ந்துன்னு சொல்லி நல்ல அரிசி வாங்கினேன் ப்ரோ. அந்த நல்ல அரிசி எல்லாம் குவாலிட்டி போடுறது நிலமையாக மாறிட்டு ப்ரோ. இதெல்லாம் நல்ல அரிசி. இது 2வது நேற்று
பழைய வேறு சூடாகி வச்சுருக்காங்க ப்ரோ. அது போக மறுபடியும் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பெருமை பாருங்க ப்ரோ. அப்போ காலத்தை சாப்பிட வந்து வீட்டில் இட்லி வச்சுட்டு போயிருக்கா ப்ரோ. எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி சாப்பிட இட்லி இருக்கா. இப்போ இன்னும் போயிட்டு வரைக்கும் லேட் ஆகிரும் ப்ரோ. அதனால தான் சரி கோழிகளுக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுக்கிட்டு போயிட்டு எப்போ வர முடியாதுன்னு தெரியாது ப்ரோ. திருநெல்வேலியை போயிட்டு வரைக்கும் அதனால தான் சரி அப்படியே வீடியோ எடுத்து நேரத்தை வீடியோ ஒன்றும் அப்லோட் பண்ணல ப்ரோ. எடுத்தேன் நெட்டு யாரும் தீர்ந்து விட்டு அதனால் வாய்ஸ் கொடுக்காம விட்டுட்டேன் வீடியோ. இப்போ வீடியோ போடலான்னு பார்த்தா கரண்ட் கட் ஆகிட்டு வேறு அப்படியே தான். சரி எடுக்கக்கூடிய வீடியோலாம் நான் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். செல்லில் வேறு சார்ஜ் 15,000 இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். புதுசாக யாராவது யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. எல்லாருக்கும் பாய் ப்ரோ. பாரு ப்ரோ ஒரு கோழி என்ன ஒன்று அந்த பானையில் ஒன்றுமே இருக்காது. அதே வந்து கொத்து. சரி ப்ரோ பாய் ப்ரோ. எல்லாம் இருக்கா ப்ரோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. பாய். புதுசாக யாராவது யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ யூடியூப் சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. எல்லாருக்கும் பாய். காலத்தை என்ன பேசணுன்னு தெரியல ப்ரோ. அதான் ப்ரோ பாய் ப்ரோ.